அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பிரணவம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தினசரி ஒரு தியான யோக பயிற்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி நாம் எந்த பயிற்சிகள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இடுப்பு பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 5 டிஸ்க் லம்பார் போர்ஷன் சொல்லுவாங்க. லம்பார் வர்டிப்ரே அதில் ஒரு 5 டிஸ்க் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா L3, L4, L5ல் நிறைய பேர்களுக்கு இந்த டிஸ்க் பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த டிஸ்க் பிரச்சனைகள் வரவே வராது. இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி சக்கர வாகன ஆசனா அப்படிங்கிற அந்த பயிற்சி. இப்போது 2 கால்களை நீட்டிக்கோங்க, அப்படியே மல்லாக்கப்படுத்திக்கலாம். 2 கால்களை நீட்டிட்டு இப்போ 2 கால் முட்டியை மடக்கிக்கங்க, மடக்கி வச்சுக்கோங்க. இப்போது 2 கைகளால் ஒன்று கால் பாதங்களை பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கால் பாதங்களுக்கு பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம். இப்போது உங்கள் கழுத்து பகுதி மட்டும் கீழே இருக்கணும், மற்ற அப்படியே உடம்பை தூக்குங்க பார்ப்போம். இப்படி நம்ம தூக்க போகும்போது என்னவாகுது, நம்மளுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரலும் நம்ம நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆரம்பத்தில் உங்களுக்கு வலிகள் இருந்ததுன்னா எவ்வளோ உங்களால் வலி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இருங்க. ஒரு 10 செகண்ட் 20 செகண்டாவது நீங்கள் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். ஆக இந்த பொசிஷனில் புருவ மத்தியில் நினைவுகளை வச்சு மகரிஷியினுடைய அருள்சக்தி எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த நினைவுகளோடவே நீங்கள் இருங்க. இப்போ நாம் அப்படியே மெல்ல கால்களை கொண்டு வாங்க, இடுப்பு கீழே கொண்டு வந்து வைங்க பார்ப்போம். கால்கள் 2த்தையும் முன்பக்கமாக நீட்டிக்கோங்க. இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி ஊர்த்துவ புஜங்க ஆசனம். இப்போ அப்படியே புஜங்காசனம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இடுப்பு பகுதியை நேராக நிமித்தி அப்புறம் கீழே நெத்தி பகுதியை தரையில் தொடுறாங்க. ஒரு 10 டைம்ஸ் அவங்க செஞ்சு காமிப்பாங்க. நீங்கள் ஒரு 40 டைம்ஸ் வரல செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நாம் அடுத்த பயிற்சி நாம் செய்ய போகிறது அர்த்த சலபாசனா அப்படிங்கிற பயிற்சி பண்ணுறோம். இப்போ 2 கைகளையும் பக்கவாட்டில் கொண்டு வரீங்க. 2 கையும் பாதங்கள் வந்து கீழே இருக்கணும். இப்போது நம்ம பாதங்கள் 2ம் பக்கவாட்டில் கீழே வச்சுக்கிறோம். இப்போ இடது காலை தூக்கி ஒரு 10 செகண்ட் நிப்பாட்டுங்க பார்ப்போம். தூக்குங்க, எவ்வளோ உங்களால் நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டுங்க. இதை ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் உள்ள நிப்பாட்டணும். இப்போ அப்படியே கீழே இறக்குங்க. அதே மாதிரி வலது கால் தூக்குங்க, நிப்பாட்டுங்க. ஒரு 10 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் வரல நீங்கள் இப்படி நிப்பாட்டுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு காலையும் ஒரு 10 முறை நீங்கள் இப்படி நிப்பாட்டுறீங்க. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இடது காலை தூக்கிட்டு கீழே இறக்கிட்டு, அதே மாதிரி வலது காலை தூக்கிட்டு கீழே இறக்கினா 1. இப்படி நாங்கள் ஒரு 5 முறை செஞ்சு காமிக்கிறோம். 1 2 3 4 5. இப்போ நாம் செய்யக்கூடிய பயிற்சி மார்ஜாரி ஆசனா. இப்போது வஜ்ராசனத்தில் இருக்கிறீங்க. 2 கை பாதங்களை இப்போது வந்து தரையில் பிளேஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு கை பாதத்துக்கு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே கால் முட்டி கீழே இருக்கணும். இப்போ 2 கால் முட்டியும் ஒரு தோள்பட்டை அளவுக்கு விரித்து வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் முதுகு நல்லா மேலே போகும்போது தலை கீழே வரணும், தலை மேலே போகும்போது முதுகு கீழே வரணும், தலை மேலே போகும்போது மூச்சு காற்றை உள்ளே இழுத்துக்கணும், தலை கீழே வரும்போது மூச்சு காற்றை வெளியே தள்ளணும். இப்போ நாம் செய்வோமா? செய்யுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்படியே இப்போ வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க பார்ப்போம். இப்போ நாம் இன்றைக்கி வந்து சக்கர வாகன ஆசனாங்கிற பயிற்சியை ஃபஸ்ட்டு செஞ்சோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஊர்த்துவ புஜங்காசனா நம்ம செஞ்சோம். அப்புறமா நாம் அர்த்த சலபாசனாங்கிற அந்த பயிற்சியை நம்ம செஞ்சோம். இப்போ கடைசியாக மார்ஜாரி ஆசனா நம்ம செஞ்சோம். ஆகவே இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய லம்பார் போர்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்கை அதை சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு உன்னத பயிற்சி. நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். லம்பார் மட்டும் இல்லை, இந்த சர்வைக்கல், தொராசிக் இது எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிகள் நம்ம செஞ்சோம். நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் தினமும் செய்யுங்க, மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நினைவுகளை புருவமதிக்கு கொண்டு வாங்க. மகரிஷிகளுடைய அருள் சக்தி எனக்கு கிடைக்கணும்னு நினைங்க. மகரிஷிகளுடைய அருள் சக்தி எங்கள் உடம்பு முழுதுக்கும் படரணும். எங்களுடைய முதுகு தண்டுவடம் முழுவதும் மகரிஷிகளுடைய பேராற்றல் எங்களுக்கு கிடைக்கணும். எங்களுடைய முதுகு தண்டுவடம் வலிமை பெறும் சக்திகள் எங்களுக்கு கிடைக்கணும். ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் நினைவுகளை அந்த இடத்துல செலுத்துங்க. எந்தெந்த இடத்துல வலி வருதோ, எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த நினைவு, அந்த இடம் வலிமையாகணும், பூர்ண உடல் நலம் எனக்கு கிடைக்கணும்னு நினைங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.